இதுதான் வந்து நம்ம ஷாப்போட ஐடென்டிட்டி. தாய்லாந்துல இருந்து டைரக்ட் இம்போர்ட் வந்து செலக்டட் பீஸ். ஸோ வந்து இவங்க கிட்ட இந்த பேட்டர்ன் வரும். ஓ வளர்ந்தா ஃபுல்லா பேட்டர்ன் இப்போ இப்படி இருக்காங்க. வளர்ந்தா அந்த பேட்டர்ன் வந்துடும். இதுதான் வந்து நார்மல் பீஸ் மாதிரி இருக்கும். வளர்ந்துச்சுன்னா பியூர் கோல்ட் ஆயிரும். கோல்டா இருக்கும். கோல்டு அவங்க கையை கூட பெருசா இருக்கு. அந்த வளர்ந்தாதான் தெரியுன்றதெல்லாம் வந்து அப்ப எல்லாத்துலயுமே எல்லாரையும் வெட்டி வருவேன். ஓ நிறைய பேர் தெரியாம தான் இருக்காங்க. எப்படி முதல் கண்டிப்பா சரி வந்துடும். அடிச்சு சொல்றீங்க கம்பல்சரியா ரெட்டு வந்துடும். வராதான் இல்ல என்னாலும் வரும். ஓ இது சின்ன வயசு தானே. சின்ன புது வயசு தானே. அது வந்து 600 சாண்டிக்கு அவரோட கையை விட அதிகமாவே இருக்காங்க. கையிலே வந்து எடுத்தாலும் நல்லா ஹேண்ட் டைப் பண்ணிட்டாங்க. நல்லா ஆக்டிவா ஒருத்தன் மது டேங்க். ஒருத்தன் போதும் டேங்க். நல்லா மலை பாஸ் கேட்கறது. மலை பாஸ் அதெல்லாம் எல்லாருக்கும் ஹாய், நான் உங்க ஏகே. வெல்கம் டு ஏகே பெட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்திருக்கூடிய இடம் கேரளா ஸ்டேட்ல கோட்டக்கல் டிஸ்ட்ரிக்ட் தான் வந்திருக்கோம். ஸோ இங்க ஆயுஷ் பெட் ஷாப் வந்திருக்கோம். இங்க எல்லாமே வந்து எக்ஸாட்டிக் பெட்ஸ்ல இருந்து எக்ஸாட்டிக் பெட்ஸ் வரைக்கும் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன வச்சிருக்காங்க, எப்படி சேல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கேரம் மெடிஸ் எல்லாத்தையும் பத்தி நம்ம பற்றி எடுத்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வணக்கம் பிரதர். நல்லாவே தமிழ் பேசுறீங்க நீங்களும். ஸோ நம்ம இப்ப ஷாப் எங்க உங்க நேமோட இங்க வந்து ஷாப் இருக்குது மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல கோட்டக்கல் ஊர்ல தான் இருக்கு. ஓகே. இங்க கோட்டக்கல்ல இருந்து குயிப்பர் ரோடு சொல்லுவேன். ஓகே. அந்த லொகேஷன் இருக்கு. ஸோ அப்போ நேம் வந்து ஆயுஷ கோடிஸ் சொல்லுவேன். என் பேரு நைஸ். ஓகே. நமக்கு விசேஷம் ஒரு பார்த்து போகலாம். இந்த டைமுக்கு வந்து டிஸ்பிளேக்காக மட்டுமா? ஆமா, மோஸ்டா டிஸ்பிளேக்காக. மோஸ்டா டிஸ்பிளே வந்துருக்கு. ஃபுல் பிளான்ட் தான் வரும்ல? ஃபுல் பிளான்ட். ஃபுல்லே பிளான்ட். இதுல சேல்ஸ்க்கும் எடுத்து கொடுக்குறீங்களா? சேல்ஸ் இருக்கு, டிஸ்கஸ் எல்லாம் சேல்ஸ் இருக்கு. ஓ டிஸ்கஸ் இல்லையா? அது வந்து ஃபெஸ்டிவ் சிக்கல் வந்து ஃபெஸ்டிவ் சிக்கல் அதாவது ஃபிளாக்ஸிங் சொல்லுவேன். ஓகே ஓகே. அது வந்து ட்ரேடிங் தான் தானே. ஓ ப்ரீடிங் இருக்குது. இது சேல்ஸுக்காக இல்ல, சேல்ஸுக்காக இல்ல. ஓ ஆனா இதோட பேபிஸ் இருக்கு. அது ஒரு குவான்டிட்டி இருக்கு. அது வந்துட்டே இருக்கு. அது ரூம் பண்ணிட்டே இருக்கு. இது அப்புறம் தான் சூப்பர். ஓகே. இது என்ன பேசுறது? இது வந்து கோல்டன் பெரால் சொல்லுவேன். இது மான்ஸ்டர் கேட்டகரி தான். மான்ஸ்டர்ஸ் தான். இது ஃபுல்லி அக்ரெசிவ் தான். இப்போ ரயர் தான். இப்போ கிட்ட இது இறங்கிட்டே இருக்கு. ஓ இப்போ அதிகமா இன்னும் மூவ்மெண்ட் இல்ல இறங்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே. இதுகிட்ட தெரியறதுக்கு இதுக்குள்ள எல்லாமே தெரியும். இதுக்கு ஸ்பெஷாலிட்டி எல்லாம் தெரியும். பாக்குறதுக்கு நார்மல் பீஸ் மாதிரி இருக்கு. ஆனா பயங்கர அக்ரெசிவ் இல்ல. இது வந்து கோல்டு வேறு தெரியும். ஃபுல்லி கோல்டு வேற ஆகுது. ஓ மெச்சூரா கோல்டு வேற ஆகுது. இப்ப பாக்குறதுதான் வந்து நார்மல் பீஸ் மாதிரி இருக்கு. வளர்ந்துச்சுன்னா பியூர் கோல்ட் ஆயிரும். கோல்டா இருக்கும். கோல்டு கேரி வருவேன். சூப்பர் சூப்பர். ஸ்கூலிங் பீசஸ் மாதிரி தான் இருக்கும். இல்ல இண்டிவிஜுவலா தான் வளர்க்க முடியுமா? இல்ல கம்யூனிட்டி பண்ணலாம். அதுக்கேற்ற மாஸ்டர் வெரைட்டியோட பண்ணிக்கலாம். உங்க நேம் பிரதர்? இது பெரோனா கேரக்டர் சொல்லுவேன். பெரோனா உங்களும் மாஸ்டர் வெரைட்டி தான். மாஸ்டர் வெரைட்டி தான். இது ரேர் தானே. இது எல்லாரும் பார்த்து இந்த கிரைஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கலெக்டிங் ஹோல்டு பண்ணிருக்கணும். எல்லாரும் பார்த்து எடுத்து எடுப்பாங்க. நல்ல சைஸ் வரும். இது வந்து 2 feet 3 feet 2 feet 3 feet வரைக்கும் வரும். கேட்ஃபிஷ் வெரைட்டி பெரோனா கேட்ஃபிஷ். உங்களுக்கு எல்லாமே லைஃப் ஃபீட் தானே? லைஃப் ஃபீட் வேணும் இல்ல, ஃபிஷஸ் ஆயில மட்டும் ஃபிஷஸ் கட் பண்ணிட்டு செம்மீன் தெரியல இந்த மாதிரி ஆளு தான் கொடுத்துடலாம். சிம்பிள் அந்த மாதிரி தான் போடலாம். ஓ
ரேஞ்சில் என்ன சைஸ் கொடுத்துருப்பாங்க? இது நல்லா பெரிய சைஸா இருக்காது. மோஸ்டா எல்லா பெரிய சைஸ் இருக்கு. நல்லா ஹேண்ட் கரெக்டா ஃபுல்லி பேரண்ட் சைஸ் வருது. பேரண்ட் தான். பேர் என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? இந்த பேர் வந்து 200 rupees. பேர் 200 rupees. எல்லா கலர்லயுமே இருக்குல்ல? எல்லா கலர். இது வந்து ஓஸ்கார் தான். ஓஸ்கார்ல பேரட் வெரைட்டி தான். பேரட் ஃபுல்லா உங்ககிட்டே வந்து அட்டாச் ஆகிக்குது. ஃபுல்லி ஆக்டிவா இருக்கு. நல்லா ஹேண்ட் ஃபாலோ பண்ணுதுல? நல்லா இருக்கு. இது வந்து காப்பர். இது என்ன வெரைட்டி? இது பிளாக் டைகர் சொல்லுவாங்க. பிளாக் டைகர். டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க. இது வந்து ரெட் கேப். இன்ஜின் ஆல்பினோ ரெட் கேப் இன்ஜின் சொல்லுவேன். ஓகே. ஆல்பினோ ரெட் கேப் இன்ஜின் சொல்லுவேன். இது வந்து BSP இது சொல்லுவேன். BSP. ஓ, டிஃபரெண்டா இது ஆக்சுவலா மெரூன் மிக்ஸ் மாதிரி வருதுல. நைஸ். இது வந்து பிளாட்டினம். பியூர் ஒயிட்ல இருக்கு. கரெக்ட். நைஸ். மூணு வெரைட்டி தான். ஓரளவு வெரைட்டி தான். இது வந்து ஆல்பினோ ஹெக்கிலி சொல்லுவேன். ஆல்பினோ ஹெக்கிலி. அது பேக்கில் ஒரு இது இருக்கு, ஆர்ட்ஸ் இருக்கு, கோல்டன் ஆர்ட்ஸ். கோல்டன் ஆர்ட்ஸ் சொல்லுவேன். ஓகே. இது வந்து கோல்டன் ஆல்கேட்டர். பிளானட் யூஸ் பண்ணுவேன். இது என்ன பிரைஸ் வருது? இது வந்து 100 rupees பீஸ். 100 rupees. இது ஆல்பினோ இது என்ன பிரைஸ்? ஆல்பினோ ஹெக்கிலி வந்து இது வந்து பேர் வந்து 800. ஆர்ச்சர் வந்து 950 வரும். இது வந்து பிளானட் டைம் போசிமானி ரெயின்போ சொல்லுவேன். ஓகே. போசிமானி ரெயின்போ. இது வந்து டைகர் பார்பு வெரைட்டிஸ் இருக்கு. ரெட் அண்ட் கிரீன். இது போலார் சொல்லுவேன். போலார் ப்ளூ பேரட். சின்ன சைஸ் தான். இது என்ன பிரைஸ் வரும்? இது வந்து பேர் 100 rupees. அவ்வளோ. தாய்லாந்து கிளாஸ் கட்டிச்சு. தாய்லாந்து கிளாஸ் கட்டிச்சு. அதுல இருக்குது இந்த சயாமிஸ் அலிகேட்டர் தான். வேற இருக்குது சயாமிஸ் அலிகேட்டர் சொல்லுவேன். இந்த கிளாஸ் பீஸ் என்ன பிரைஸ் வருது? அது வந்து 300 பேர் இருக்கு. ஸ்டர் பேருக்கு வரும். கேப்டிஸ் வெரைட்டி தான். இது பிளானட் டைம் வச்சுட்டா ஒரு டைப். என்ன சைஸ் வரும்? 2 inch சைஸ் தான். 2 inch அவ்வளவுதான். சொல்லுங்க, என்ன வெரைட்டி வரும்? டிஃபரெண்டா இருக்கு. இது எலக்ட்ரிக் ப்ளூ ஜாக்கெட் சொல்லுவேன். எலக்ட்ரிக் ப்ளூ ஜாக்கெட். சைஸ் தானா இல்ல என்ன பெருசா? சின்ன பேபிஸ் தான். மேக்ஸிமம் சைஸ் வரும். இது வந்து 4 inch பிளஸ் 4 inch 7 inch 8 inch உங்க பிரைஸ்? இது வந்து பிரைஸ் பேசிக் வந்து 750 தான். பேசிக் வந்து 750 ஏபிசிக்கு. அது வந்து அதுல இருக்க செக்யூரிட்டி தான். எலக்ட்ரிக்கல் செக்யூரிட்டி அண்ட் போர்ட்ஸ் லிபூஸ் சொல்லுவேன். இதெல்லாம் போர்ட்ஸ் லிபூஸ் தான். அதுக்கு டிஃபரன்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு. நல்ல சைஸ் வளருவாங்கல்ல? 4 plus தான். 4 inch plus. இது வந்து ஆல்பினோ வரணும். இது வந்து ஆல்பினோ வரணும் இருக்கு. ஆல்பினோ வரணும். இதுக்கு ஆனா பார்க்கறது கொஞ்சம் அந்த எல்லோ ஷேட் குட்டியில அப்படிதான் இருக்கும். இது ஆல்பினோ ஆல்பினோல எல்லோ ஷேட் இருக்க மாதிரி இருக்கும். இது இங்க வருவாங்க. அதுக்கு ரெட் இப்போ இருக்கிறது ரெட். ஆனா இது பிளாக் ஐ தானே? பிளாக் ஐ தானே. இது பிளட் ரெட் இப்போதைக்கு இறங்கல. ஃபுல்லா ஆல்பினோ வந்து பிளாக் ஐல வருது. ஓகே. அது எல்லாம் ரெட்டே வந்துருக்குங்க. ரெட்டே வருது. இது கீழே இருக்குது பொண்ணத்தான். இது பிளாக் பூடா இருக்கு, ப்ளூ ஜாரும் இருக்கு. இது வந்து பிளாக் பூடோ, அது வந்து ப்ளூ ஜாரும். இது பெருசா இருக்கிறதுனா ப்ளூ ஜாரும் தான். அது இன்னொரு ஆரஞ்சு. அது ஒரு டவுன்லோட் சொல்லுவேன். டவுன்லோட் வேற வெரைட்டி. அரோனா பிரைஸ் அது வந்து 4100 rupees. 4200. 4100. பப்பர் அது அவக்காடோ பப்பர். ஏன் தனியா வச்சிருக்கீங்க? இல்ல போட்டுனா செட் ஆகாது. ஓகே. அதுக்கும் தனியா ஒரு கேஜ் வச்சு அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இது பப்பர் தானே? இது பப்பர். நல்ல பெரிய சைஸ்ல இருக்கு. ஆக்சுவலா வந்து எனக்கு வீடியோல பாக்குறப்ப ரொம்ப கம்மி, சின்ன சைஸ் மாதிரி தெரியுது. அவனோட கையை விட பெருசா இருக்கு.
இவங்க தண்ணிக்குள்ளே பெருசாவாங்களா இல்ல வெளியே வெளியே எடுத்தா வெளியே எடுத்தாலும் பெருசாகும். என்ன சைஸ் என்ன ரேட்டு போகுது? ஒரு 9,000 9,000. ஆக்சுவலா குட்டி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். குட்டிக்கு வந்து 900 rupees. அது வந்து சின்ன சைஸ்ல இருக்கும், 1 inch size, 1.5 inch size இருக்கும். வீடு உங்களுக்கு லைஃப் இருக்காங்க. லைஃப் அது കഴിக்கும். அதுக்கப்புறம் ஃபிஷ் കഴിக்கும். ஃபிஷ்ல ஸ்னேல்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் കഴിக்கும். அப்பர் ஃபுல்லாவே ஸ்னேல்ஸ் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஆள் இவரு. அரப்பை. என்ன சைஸ் இருக்காங்க? இது வந்து 6+ inch. 6+ inch. செம்மையா இருக்கும். இவன் ரெட்டா கிரீனா பேட்டர்ன் சொல்லுவாங்கல்ல, இது எல்லாரும் சொல்லும். ரெட் இருக்கு, கிரீன் இருக்கு. ரெட் இருக்கு எப்படி இதெல்லாம், இது பெருசா ரெட் வருவேன், கன்ஃபார்மா ரெட் வருவேன். ஓகே, இதுக்கு ரெட் வராதுன்னு யாரும் சொல்ல முடியாது. வெறும் இது கம்பல்சரி ரெட் வந்துடும். இல்ல சிலர் சொல்லுவேன் அதுக்கு பேபிஸா இருக்கும்போது ரெட் இருக்கு. அது கொஞ்சம் கூட ரெட் கூடுவேன். இது ரெட் இருக்கு, கம்மியா இருக்கல. எப்படினாலும் எல்லாத்துலயுமே ரெட் வந்துடும். கன்ஃபார்ம் வந்துடும். ரெட் வராது. ரெட் இருந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும், நல்லா இன்னும் ரெட் இருக்கும். அப்ப அந்த வளர்ந்தாதான் தெரியும்ன்றதெல்லாம் வந்து அப்ப எல்லாத்துலயுமே எல்லாத்துலயும் ரெட் வருவேன். ஓ, நிறைய பேர் தெரியாம தான் இருக்காங்க. எப்படி போட்டாலும் ரெட் கண்டிப்பா சரி வந்துடும். அடிச்சு சொல்றீங்க, கம்பல்சரியா ரெட் வந்துடும். வராத ரீசனா இல்ல, என்னாலும் வரும். நான் இதுக்கு ரெட் இப்போ சரக்கு பண்ணுவேன். ரெட் கூடுதல் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் அதிகமா அட்ராக்டிவா தெரியும். இது வந்து ரெட் வரும், கன்ஃபார்மா ரெட் வரும். கம்பல்சரி வரும். ஓ, நிறைய பேர் இது தெரியாம வந்து சில பேர் ரெட் வராது, கிரீன் தான் வரும், அந்த மாதிரிலாம் கம்பல்சரி வரும். வளர்ந்துச்சு அப்படின்னா ரெட் வந்துடும். டேங்க் செட்டப் வந்து இதுக்கு அவுட்டோர் பெஸ்டா இன்டோர் பெஸ்டா? அவுட்டோர். சன்லைட் இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளமே இல்லை. சூப்பரா இருக்கு. கலர் பூஸ்ட் ஆகி வரும். இல்லைன்னா டேனிங் லைட் போடணும். டேனிங் லைட் சொல்லுவேன். அது போட்டுனா அந்த சன்லைட்ல கூடிய எஃபர்ட் வந்து அது கிடைக்கும். ஓகே, நிறைய பேர் இது தெரியாம தான் ஏமாந்துட்டு இருக்காங்க. அந்த அப்ப எல்லா அரப்பதுமே வந்து நம்ம நம்பி இருக்கல ரெட் சின்ன சிகரெட் எல்லாம் பிரச்சனை இல்ல, வளர கம்பல்சரி வந்துடும். அதுக்கேற்ற நம்ம டேங்க் செட்டப், லைட் செட்டப் கொடுத்துரும் அப்படின்னா பெட்டரா இருக்கும். ஓகே, இது தெரியாம தான் நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்க எப்படின்னா ரேட் டிஃபர் பண்ணுவாங்க. இது வந்து கிரீன் தான், ஸோ வந்து ரேட்டு கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் டிஃபர் பண்ணிருப்பாங்க. எடுக்கிறது சொல்லுங்க, அவங்க கேரப்படக்கூடாது. அது கண்டிப்பா ரேட்டு வந்துடும். எந்த அரப்பையும் வந்தாலும் ரெண்டு கம்பல்சரி வந்துடும். அதுக்கு ரெட் டிஸ்கவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு சொல்லுவோம். கம்மியா இருக்கும். ரெண்டு தீவிர வராது, கொஞ்சம் கம்மியா இருக்கும். கொஞ்சம் கம்மியா இருக்கும். மற்றவங்க കുറച്ചുകൂടി ബോഡിയിലേക്ക് കയറിടുക. അവരുടെ ரெட் இருக்குது, கொஞ்சம் കൂടി ബോഡിയിലേക്ക് കയറിടുക. ஓகே ஓகே, ரெட் இருந்துச்சுன்னா இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகி வரும். கொஞ்சம் மற்ற ரெட் வந்துட்டே இருக்கும். வீடியோல ஆச்சு அந்த டேன் ஆகிறப்போ வால்ல லைட்டா அந்த பாயிண்ட் தெரியுது. பார்க்கும்போது பிளாக் வரல. நீங்க கொஞ்சம் கிரீனாக சொல்லிச்சுட்டேன். ரெட்டு பார்க்கும், ரெட்டு இருக்கு. ஆனா இப்ப தெரியல வளர வந்து கொரோனா வந்தது. ரொம்ப பெரிய ஃபேக்டர். இது வந்து கோல்டன் கோப்ரா சொல்லுவேன். கோல்டன் கோப்ரா ஸ்னேக் வெரைட்டி இல்ல, ஸ்னேக் வெரைட்டி தான் கோல்டன் கோப்ரா. பாஸ்போர்ட் தான் நல்லா ஃபீல் எடுக்கும்போது பெட்டது லோவா இருக்கு. அது நினைச்சிட்டு பெருசா இன்னைக்கு தோண பெரிய பண்ணக்கூடாது. பண்ணணும், அதுக்கு லிமிட் பண்ணணும். இல்லைன்னா அது கரெக்டான மெயின்டெனன்ஸ்ல இருக்கணும்ல. வாட்டர் கண்டிஷன் எப்பவும் நல்லா இருக்கணும். இல்லைன்னா விஷயம் இல்லை. ஏரேஷன் பெருசா வேணாம், தேவையில்லை. இங்க எடுத்துட்டு போகணும். நல்ல போஸ்ட் கொடுத்து நிற்கிறாரு. உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் போக செம்ம ஆக்டிவா இருக்கீங்க. கை வச்சுன்னு முதல்ல எல்லாமே வந்துருச்சு.
உங்களுக்கு வளர வளர பாடியில வந்து இந்த கோல்டு பேக்கிங் வந்துட்டு கோல்டன் பூஸ்ட் மட்டும் உங்களோட சைஸ் என்ன கொடுக்குது இது வந்து 2 feet plus வரும். 2 feet plus. ஓகே. இவங்க என்ன ரேட் இது? இது வந்து கேட்மிஸ்ல ஹைபிரிட் கேட்மிஸ் சொல்லுவேன். ஹைபிரிட் கேட். அதாவது ஷெவல்னஸ் கேட்மிஸ் சொல்லுவேன். ஓகே. இது வந்து ஹைபிரிட் ஷெவல்னஸ் இருக்குல்ல, இந்த ஷெவல்னஸும் இது ஷெவல்னஸ் தானே. இது சின்னது இல்லையா, அது ஷெவல்னஸ் தானே. ஓகே. அதுவும் இந்த ரெட்டை இல்லாம ஸ்பீட் பண்ணி வருதுடா ஹைபிரிட் கேட்மிஸ். ஹைபிரிட் கேட்மிஸ். ஆனா இவங்க சைஸ் 2 feet plus. வாஸ்கோ டட்டல போறது வந்துரும். டட்டல எப்படி வந்து கிரோ பண்ணுங்க அதே அளவுக்கு இது வந்துரும். நார்மல் கார் ரொம்ப சின்ன சைஸ், மோஸ்டா சின்ன சைஸ் அவைலபிள் இருக்காது எல்லாத்தையும். பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 3 inch கையோட 4 inch plus இருக்கும். 3 inch plus இருக்கு. சின்ன சைஸ் அவைலபிள் வச்சிருக்காங்க. பிரைஸ் என்ன பிரதர்? இது 750. உங்களோட மேக்ஸிமம் சைஸ் எவ்வளோ வரும்? நார்மல் கார் தானே. எத்தனை வருவதுனா 3 feet வந்துருக்கு, 3 plus வந்துருக்கு. கன்ஃபார்மா எல்லாருக்கும் கண்டிப்பா வரும். உங்களோட க்ரோத் பொறுத்து. ஓகே. டேங்க் கூட சைஸ் எல்லாம் டிக் பண்ணி. உங்க பிரைஸ் 750. 750. சின்ன சைஸ் பரவாயில்ல. இது வந்து ஸ்கிராப் சொல்லுவேன். ஓகே. நிறைய வச்சிருக்காங்க ஹைடிங் ஸ்பாட்லாம் போட்டு. என்னென்ன கலர் வேரியன்ட் இருக்கு? இங்க ப்ளூ இருக்கு, ப்ளூ ரெட் இருக்கு, ரெட் பிளாக் ஷர்ட் இருக்கு, பிளாக். ஓகே. அல்பினோ இதுலயே இருக்கும்ல? இல்ல அல்பினோ இருக்கு. ஆனா அல்பினோ கலர் இதுல வரும்ல? வரும். ஸ்டாக் இல்ல. ஸ்டாக் இல்ல. இது சர்வென்டி ப்ளூ சொல்லுவேன். ஓகே. சர்வென்டி ப்ளூ நல்லா இருக்காங்க. பிரைஸ் ரேஞ்ச் இது வந்து 150 பீஸ். 150 பீஸ். இது வந்து இதோட கம்பேர் பண்ணி இருக்காங்க. இவங்க கிரேசஸோட பிரைஸ் அது வந்து 400 இருக்கு. 400. கலர் வேரியன்ட் பொறுத்து டிஃபர் ஆகுமா? இல்ல எல்லாம் சேர்ந்து எல்லாமே அங்கிட்ட எல்லாம் சேர்ந்தா. ஓகே. ஓகே. சைஸ் பொறுத்து டிஃபர் ஆகுமா? இப்போதைக்கு இருக்க எல்லாமே ஒரே கலர் தானே? எல்லாம் ஒரே சைஸ் தான். பரவாயில்ல. ஆனா உங்களை ஃபைட் வரும்ல? ஃபைட் வரும், கண்டிப்பா வரும். கண்டிப்பா வரும். ஸோ ஹைடிங் ஸ்பாட் கொடுத்து போனதுல பெட்டர். கம்பல்சரியா ஹைடிங் குரூப் போட்டுருக்கோம். போட்டே ஆகணும். பல்க் குவான்டிட்டி போடும்போது கம்பல்சரியா இல்லைன்னா இருக்க இடம் இருக்கணும். அதில் ரொம்ப ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஒரு சைடுல போய் டெரிக்கி பண்ணுவேன். நார்மல் கலர் டோர்ஸ் எல்லா இடத்துலயுமே நல்ல மூவ்மெண்ட் இருக்குல்ல? ஓகே. ஆல்பினோ கார் நல்ல சைஸ். ஆல்மோஸ்ட் 5 plus இருக்கும்ல? 5 plus 6 இருக்கு. 7 இருக்கு. 7 plus கூட இருக்குது சைஸ் நல்லா. இவங்களாம் என்ன பிரைஸ் கொடுங்க? அது வந்து 7% 550 வரும். 7,000. ஓகே. இப்போ ஒரு நாங்கிட்ட ஹோல்சேல் எடுப்போம். ஹோல்சேல் இருக்கும், ரீட்டெயில் இருக்கும். ஹோல்சேல் எடுக்கும்போது 3 பீஸ்க்கு அதிகம் இருக்கும். ஓகே. 3 பீஸ்க்கு அதிகமாக தான் ஹோல்சேல் நீங்க கொடுக்குறீங்க. ஓகே. அப்போ ரேட்டு கம்மியா இருக்கும்ல? 2 டேங்க்ல வச்சிருக்காங்க. இது சின்ன சைஸ் தானே. சின்ன சைஸ். அதுக்கு சின்ன சைஸ் தானே. அதுக்கு சின்ன சைஸ். அது வந்து 600 750 வரும். 6,750 இந்த ஹோல்சேல் இருக்கும். நல்லா இருக்கு. இது ஹோல்சேல் எடுக்கும். 3 பீஸ்க்கு நம்மகிட்ட எல்லா பீஸுமே ஹோல்சேலும் இல்ல. நம்ம அதிகம் பண்ணல, சின்ன சின்ன வெரைட்டிஸ் பண்ணுவோம் மட்டும்தான் பண்ணுது ஹோல்சேல். இந்த எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் மோஸ்டா பண்றீங்க? என்ன செஞ்சாலும் ஹோல்சேல் பண்ணலாம். ஓகே. நம்ம இடம் தான் இப்படிதான். இது என்ன? இது ரெட்டர்னு சொல்ல. ரெட்டர் என்ன பிரைஸ்? இது வந்து 950 பேஸ்ல வரும். 950. சைஸ் அதிகம் வருவாங்க. நல்லா வரும். நல்லா ரெட் பேட்டர்ன் வரும். இது வந்து நீங்க போட்டோ காணும்போது போட்டோ காணும்போது ஓகே. பாடி ஃபுல்லா ரெடி வரும்.
இங்க இருக்காரு எல்லாரோட பெரிய மான்ஸ்டர். இவங்க என்ன சைஸ்ல இருக்காங்க? 10 inch 9 inch 7 inch சைஸ்ல இருக்கு. ஓகே, டெய்லி ஹவர்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணி ஆகணும். ஓகே, இவர் தான் வந்து நம்ம ஷாப்போட ஐடென்டிட்டி. எத்தனை வருஷமா இருக்காரு நம்ம கிட்ட? 6 years கிட்ட சிறுசுல இருந்தா நீங்களே வளர்த்ததில்ல. ஆக்சுவலா அவங்க சேல்ஸ்க்காக வச்சிருக்காங்க. பட் ஒரு நல்ல கேரிங்கா இருக்கக்கூடிய யாராவது இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா அவங்க சேல் பண்றது ரெடியா இருக்காங்க. ஸோ அவங்க குட்டியில இருந்து அவங்ககிட்டே வளர்த்தது. நல்ல சைஸ் இருக்கு. உங்களோட சைஸ் என்ன பிரதர்? இது வந்து 1 feet plus இருக்கு. 1 feet plus 1.5 feet. என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? சூப்பர் ரேட்டு களிமண்ண ஃபார்ம். ஓகே, இவங்க இன்னொரு தாய்லாந்துல இருந்து டைரக்ட் இம்போர்ட் களிமண்ட ஃபார்ம். அங்க வந்து ரொம்ப களிமண்ணா ரொம்ப ஃபேமஸான ஃபார்ம். அவங்க கிட்ட இருந்து டைரக்டா செலக்டட் பீஸ் இவர். ஸோ வந்து இவங்க கிட்ட குட்டில இருந்து க்ரோத் ஆனது ஃபார் சேல் ஆல்சோ. பட் நீங்க நல்லா கேர் பண்ணிக்க கூட யாராவது இருந்தாலும் அவங்க சேல் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நைஸ். கொய் டிஃபரெண்ட் சைஸ்ல இருக்காங்க. இது வந்து நல்ல ஸ்மூத் சைஸ். உங்களோட கையை வளர்த்துட்டு இருக்காங்க. அவரோட கையை விட அதிகமாவே இருக்காங்க. வரலாம் டிஸ்ட்ரிக்டா சேல்ஸுக்காக ஹேண்ட் பண்ணியே பழகிட்டீங்களோ? நல்ல டைம் ஆயிட்டா பாத்தீங்கன்னா தெரியும். நல்லா இருந்துச்சு. கரெக்டா என் கையெல்லாம் தெரியும். உங்க டிஸ்பிளேக்கு மட்டுமா? சேல்க்கு தான். கொய் என்ன ஸ்டார்டிங் டு எண்டிங் பிரைஸ்? ஸ்டார்டிங் வந்து 50 ஸ்டார்ட் பண்ணுங்க. 50 ஸ்டார்டிங் பீஸ் 50 rupees 50 தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. 5000 வரை 5000. ஓகே, இது 1.5 feet பண்ணுங்க. நல்ல நல்ல குவாலிட்டி. உங்க இம்போர்ட்டட் குவாலிட்டி தானே? உங்க இம்போர்ட் குவாலிட்டி தானே എന്നാലും ഇത് ഇമ്പോർട്ട് ക്വാളിറ്റിക്ക് வந்துட்டு ஆன்சர் பேபிஸ் இங்க. ஓகே ஓகே, அப்புறம் நம்ம பேரண்ட்ல இருந்து வந்த பேபிஸ் வாங்கலாம். இருக்கிறதுல ஹியூஜ். அங்க 2 பேர் இருக்காங்க. அல்பினோ வேற தானே? ரெண்டுமே மேல் ஃபீமேல் பேர். சூப்பர். நல்ல சைஸ். நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செயின் கோரம் பேரும் சேல்ஸ் கேட்டு வேணுங்கிறவங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நல்ல ப்ரீடிங் பேர். நல்ல பேர். டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும்தான் ஈஸியா இருக்கும். அங்கிருந்து வந்து இங்க வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோமா? இது இந்த பெருசஸ் எல்லாம் நமக்கு டைரக்டா அனுப்ப கூட முடியாது. நீங்க வந்து கலெக்ட் பண்ணி போனோம். அதாவது லார்ஜ் சைஸ்ல கூடிய பீசஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணி எடுத்தா பெட்டர். சின்ன சின்ன சைஸ்ல இருக்கிறத நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுங்க. அது வந்து கொரியர் பண்ணுவேன். ஓகே, இங்க இருந்து கொரியர் பண்ணுவேன். இந்த பெருசா எல்லாம் கொரியர் பண்ணும்போது அங்க பக்கான சேஃபா நீங்க ரிஸ்க் எடுத்து ஒரு வண்டி கொண்டு போனா இது நம்ம எல்லாம் கழிச்சு போனா நம்ம பாத்ரூம் செட்டப் போனா அவங்க வந்தாங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். எத்தனை நாளைக்கு வேணும்? 2-3 days கூட வந்து அதுல வேற மோட்டர் எல்லாம் போட்டுட்டு ஓகே கொண்டு போகலாம். விஷயம் இல்லை. பிஸி டைம் தானே. இதுல எல்லா ஃபிஷ் இருக்கு. அது வந்து ஹப் பண்ணட் கரிச்சு இருக்கு. ஓகே, பிளாக் ஷெல் நான் ஷக்கர் இருக்கு. இது வந்து ஃபிஷ் இல்ல ஜியோ காலேஜ் ஸ்பெஷல் ஃபிஷ் இருக்கு. ஓகே ஓகே, அதுல டைகர் ഉണ്ട്. இந்த டைகர் இல்ல என்கிட்ட ரெட் சாரம் சொல்லுவாங்க. ரெட் சாரம் இது வந்து எல்லோ சாரம். இது சில்வர் கலர். ஓகே, ரெட் சாரம்லாம் நல்ல குவாலிட்டியில இருக்குல்ல. வீடியோவோட நேர்ல பாக்குறப்ப இன்னும் பெட்டரா இருக்கு.
இது என்ன பிளாக்பெரி டோலர் பிளாக்பெரி டோலர் நிறைய பீஸ் வந்து இப்போ சேல்ஸ் ஆயிடுச்சோ. பிளாக்பெரி ஆல்ரெடி ஃபுல்லி சேல் பண்ணிட்டு இது ஓகே அது தானே லாஸ்ட் பீஸ். இங்க வந்து அரோனாலே பெரிய சைஸ் வச்சிருக்காங்க. சில்வர் தானே? சில்வர் அரோனா ஆல்மோஸ்ட் 12 பேஸ் இருக்கும். அவ்வளோ இருக்கும். அதுக்கு அடுத்து 12 இருக்கும். 12 பேஸ். அது கூட நாங்க கம்யூனிட்டி போட்டிருக்கிறது பேட் அடிச்சுகொள்ள செனகல். ஓகே கம்யூனிட்டி போட்டிருக்கு பேட் தானே. இது பேரட் எல்லாருக்கும் மோஸ்ட்லி சொல்லுவ பேட் அக்ரெசிவ் சொல்லுவாங்க. ஃபுல்லி பேட் அக்ரெசிவ். ஓகே ஃபர்ஸ்ட் டைம் இஃப் யூ ஆட் ஃபுல்லா ஒரு நிமிஷம் ஆட் பண்ணாலும் விஷயம் இல்ல. இந்த பேட் ஆட்டும் டைமிங் வந்து அந்த டைம் செட் பண்ணது. ஓகே இது எல்லாமே ஒரே டைம்ல டைம் செட்டப் பண்ணணும். தனித்தனியா நம்ம பண்ணோம் ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்போ ப்ராப்ளம் வரும். ஓகே எல்லாரும் நியூ டேங்க்ல எல்லாரும் ஒரு மிக்ஸ் ஆட் பண்ணாலும் சொன்னாங்க. நான் பேட் ஆட் பண்ணிட்டேன், இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே வரும்போது அக்ரெசிவ் மாத்தி மாத்தி டைம் செட்டப் பண்றப்ப வந்து நம்ம எல்லாமே ஒரே மாதிரி ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணும்போது ஒரு ஆட் பண்ணாது பல்க் குவான்டிட்டி ஆட் பண்ணணும். பல்க் குவான்டிட்டி என்ன பிரச்சனை இருக்காது. ஓகே எல்லாரும் மூடி எடுக்கும்போது நமக்கு தெரியாது. சிங்கிள் பீஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்ளம் வரும். இப்போ இந்த பேட்டும் இந்த அடிச்சோட ஒரு பீஸ் இருந்தாலும் வரும். குறை டைம் பேட் வச்சு வருவேன். குறை ஜொல்லு இருக்கும்போது போயிட்டு வராது. ஜொல் பீஸ்மே ஆக்சுவலா ஒரு 3 inch 4 inch கிட்ட இருக்கு. நல்ல சைஸ். இதுல பேர் இருக்கும்ல பேர் இருக்கும். கிங்காங் இருக்கு. அது வந்து கிங்காங். கிங்காங் ஓகே நல்ல சைஸ். இது வந்து பேர் தான். இந்த கிங்காங்கும் இந்த பேட்டும் இந்த ரெண்டும் வந்து பேர். அதோட அங்க யாரையா அடுத்து அந்த ஏரியா, அதனாலதான் அந்த ஏரியா அவங்க கீழ்போய் பண்ணி போயிட்டானுங்க. பண்ணது இப்போ ப்ரீடிங் பேர் ஆக்சுவலி ப்ரீடிங் பேர் தான். ஒரு டைம் எக் பண்ணிட்டேன். ஓகே கம்யூனிட்டில எக் பண்ணிட்டேன். ஆல்பினோஸ்னால பிரைஸ் அது வந்து 1200 rupees. 1200 சின்னதல்ல, நல்ல சின்னதல்ல. ஓகே சைஸ் பாடிஸ் எல்லாம் இருக்குது. வேற என்ன இருக்காங்க? எல்லாத்தையும் இருக்கு. எல்லாத்தையும் இந்த ஐடியா பிளாட்டினா ஆர்டிஸ்ட் பிளாட்டினா ஆர்டிஸ்ட் நல்ல சைஸ்ல இருக்கானுங்க. கையிலே வந்து எடுக்கிறது நல்லா ஹேண்ட் டைப் பண்ணிட்டாங்க. ஷார்ட் பாடி ஃபான் சொல்ல. ஷார்ட் பாடி ஃபான் பாரம்பரிய பீஸ் பாரம்பரிய கூட இல்ல லோக்கல் நல்லா இருக்கு. கலர் எல்லாமே ஷார்ட் பாடி தானே. ஷார்ட் பாடி இது வந்து பேட்ச் ஆர்டர் சொல்றேன். இது எல்லாமே போன ரேட்டிங்ல. இதெல்லாம் இதுக்கு போறத இது போறோம். ஓகே எல்லாம் இப்ப நிலவில் இந்தியாவில் எல்லாருக்கும் நடக்கும். ஓகே ஓகே பாடியா இருந்தாலும் பேட்சா இருந்தாலும் குழந்தையா இருந்தாலும் எல்லாமே நல்லா அக்ரெசிவா இருக்காங்க. நல்லா குழந்தை சீக்கிரம் கலர்வைஸ் நல்லா இருக்கு. சீக்கிரம் தான். ஓ குழந்தை சீக்கிரம். ஓகே பிரைஸ் ரேஞ்ச் அது வந்து 1800 rupees. 1800 ஃப்ளவர் வந்து ஃபீமேல் ஃப்ளவர். என்ன வெரைட்டி? இது வந்து கோல்டன் ஜீனு சொல்லுவேன். கோல்டன் ஜீனி எஸ்ஆர்டி நல்ல கம்ப்ளீட்ஸ். ஃப்ளோர் அவுட் அவனோட ஆக்டிவ் அது அப்படியே பயங்கர ஆக்டிவா இருக்கான். நல்ல கம்ப்ளீட்ல நல்லா இருந்தது. பிரைஸ் ரேஞ்ச் இது வந்து 7500. நல்ல சைஸ். நல்ல சைஸ் இருக்கு. நல்ல கலர் பேட்டர்ன்ல இருக்கு. அவன் இது மிடாஸ் சொல்லுவேன். மிடாஸ் ஹைபிரிட் மிடாஸ். ஓகே நல்லா ஆக்டிவா ஒருத்த மது டேங்க்ல. ஒருத்த போதும் டேங்க் நல்லா அம்மா மாதிரி
ஓகே நல்ல ஆக்டர் நல்லா அக்ரெசிவா இருக்கும். இவருக்கு நாங்கள் வாழறது ஆட்கள் கூட கிடையாது, அந்த அளவுக்கு அக்ரெசிவ் தான். இவருக்கு பெருசா போட முடியாது, இவருக்கு பெருசு பேட்சே வர இவனோட பெரிய சைஸ் இருந்தாலும் போட்டுருவான். இந்த டாய்ஸ் இருக்கு நியர்பை 7 to 8 inch இருக்கும். என்ன பேசுறது 5,000 இம்போர்ட் நார்மல் மோடல்ஸ் தான். இது ரெட்டல் கேட்பிஸ் சின்ன ரேட் தான். ரேட் 280 பீஸ்க்கு 280 பீஸ் நார்மல் ரெட்டல் கேட்பிஸ் அந்த பிளாக் கோஸ்ட் அதெಲ್ಲ ஃபெதர்ல கூப்பிடுவேன். ஃபெதர் ஃபிஷ் நியர்பை 6 inch இருப்பாங்க. அது சின்னதா இருக்கு. அதுக்கு சின்னதா இருக்கு. பிரைஸ் 250 பீஸ்க்கு 250 பீஸ். எவ்வளவு மெயின்டெனன்ஸ் ஆகுது? இல்ல ஒரு பிரச்சனை இல்ல, நார்மல் தான். அது இது வந்து பெலட் இருக்கு, பெலட் இருக்கு, ஃபிஷ் இருக்கு, எல்லாம் இருக்கு. இது வந்து மலபார் ஸ்னேக் சொல்லுவேன். மலபார் ஸ்னேக் அதெல்லாம் புலிவாகா, நீலவாகா சொல்லுவேன். இதெல்லாம் அந்த வளர்ந்தா ப்ளூ கலர்ல இருப்பாங்க. இப்ப இருக்கிறது ஒரு 7 to 8 inch இருக்கு. சின்ன சைஸ் இருக்கு, பட் 7 to 8 inch இருக்கு. பிரைஸ் என்ன? இது 100 rupees பீஸ். 100 rupees தான். பரவாயில்லையா? ஃபீடிங் எல்லாம் வந்து இது பண்ணலாம். நல்ல ஃபாஸ்ட் கண்டினியூ இருக்காங்க. இவங்க இந்த சைஸ்ல வந்து கலர் இப்படிதான் இருப்பாங்க. வளர்றதுதான் வந்து ப்ளூ கலர். ஆனா 6 monthsல அந்த growth வந்துடும். உங்க சைஸ் எவ்வளோ? 1.5 feet to 2 feet. நல்லா அக்ரெசிவ் காப்பாங்க. நல்ல டைம் ஆயிடும். நல்ல டைம் ஆகுது. ஓகே, அவங்களோட நல்லா டெஸ்ட் பண்ணி எனக்கு போனோட நல்லா டச் அந்த மாதிரி வளர்த்தணும். எப்போதும் போய் பிடிச்சு அளவு எத்தனாச்சு அத்தனாச்சு ஃபீட் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ்ஸே பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெஸ் இல்லாம அதை மெயின்டைன் பண்ணப்ப நம்ம ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு அதை பயந்துரும். அவங்க எப்பவும் போய் பிடிச்சு அந்த மாதிரி பார்த்தோம்னா டைம் ஆகாது. வந்து ஒரு டிஸ்பிளே கம்பெனி வச்சிருக்காங்க, செம்மையா இருக்கு. வெறும் பிளான்ட் தப்பறையும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லா சொல்லுவேன். இது வந்து பேரடோர்னு சொல்லுவேன். டெரரியம் செட்டப் தானே? டெரரியம் வேறதான், பேரடோரியம் வேறதான். டெரரியம் ஃபுல்லி க்ளோஸ்டா இருக்கும். ஏன்னா வாட்டர் சோர்ஸ் இருக்காது. ஓகே, இது வந்து வாட்டர் ஃபால் இருக்கும். வாட்டர் ஃப்ளோ இந்த எல்லாம் இருக்கும், ஓப்பனா இருக்கும். கடல்ல ஃபுல்லா இந்த மாதிரி சின்ன போட்ல எல்லாம் அக்வரியம் எல்லாம் பண்ணது டெரரியம். இது பேரடோரியம். அது வந்து என்ன? இது பிளானட் டேங்க். மூணு வெரைட்டி தான். ஓகே, இந்த ஸ்கேப்பிங்கா நம்மளா பண்றது தானே? நம்மளா பண்ணது. ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் பிளான்ட்ஸ். என்ன ரேட்டிங் பிரதர்? இது வந்து பெங்கால் கேட். பெங்கால் கேட்லயே அல்பினோ, ஸ்னோ ஒயிட். ஓகே, ஐஸ் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு. ப்ளூ ஐஸ். இது மேல் ஃபீமேல் தான். மேல் பேராவே இருக்கு. டெயில் மட்டும் அந்த பேட்டர்ன் வரும்ல இந்த பெங்கால்ல. இந்த ஃபுல்லா ஸ்னோ ஒயிட்ல ஃபுல்லா போடியில இந்த பேட்டர்ன் வந்துடும். ஃபுல்லா பேட்டர்ன் வந்துடும். இப்போ இப்படி இருக்கு, ஆனா வளர்ந்தா அந்த பெங்கால் பேட்டர்ன் வந்துடும். ஓகே, கேட் செட்டப் வச்சிருக்காங்க அண்ட் பீட்டா டேங்க்ஸ். இங்க டிஸ்பிளேக்கு பீட்டாஸ் இந்த மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. பட் பவுல்ஸ்லாம் நல்ல வெரைட்டிஸ்லாம் வச்சிருக்காங்க. கூடாது எல்லா வெரைட்டி பிளான் லைட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, கேனிஸ்டர் இருக்கும். இந்த வகை கேனிஸ்டர் இருக்கு. போரியா இருக்கு, பியோ இருக்கு. ஓகே, இப்போ அம்பு இருக்கு. ஃபில்ட்ரேஷன் நல்லா இருக்கு. செட்டப்ல இருந்து எல்லா செட்டப்லயும் இருக்கு.
அந்த மாதிரி மெடிசன் எல்லாம் இருக்கு. மெடிசன்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த டேங்க்ல மெடிசன்ஸ் இருக்கு. ஓகே. கார்பனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. டிஃப்யூசர் கார்பன் சொல்லுவேன். ஓகே. மெடிசன்ஸ், ஃபுட், ஃபீட் எல்லாமே இருக்குல்ல? எல்லாமே இருக்கு. வென்டிலேஷன் செட்டப், லைட் செட்டப் எல்லாமே என்ன வரைக்கும் லைட் வேணும் எல்லாம் இருக்கு. ஓகே. டாக் அண்ட் கேட்ஸுக்கு க்ரூமிங் கிட்ட வச்சுருக்காங்க. நெட்டு ஆல்மோஸ்ட் மற்ற எல்லா செட்டப்பும், பைலட் ஃபீடு எல்லாமே வச்சுருக்காங்க.